அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்புங்க. பூண்டு புளியெல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். இது பார்த்திங்கனாக்கா சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் கொடுக்குறது வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை. கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன். 2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 காஞ்ச மிளகாய். என் மிளகாய் காரம் கம்மியாதனால நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 15 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன், நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். பூண்டு பார்த்திங்கனாக்கா விட்டமின் B6 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது ரெண்டுமே போன் ஹெல்த்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் பூண்டு அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க, நல்லா பால் சுரக்கும். பூண்டு பார்த்திங்கனாக்கா கோல்டு, ஃப்ளூ இந்த மாதிரி டிசீஸ்க்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது. நீங்கள் அதிகமாக பூண்டு சாப்பிடுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது இதில். இப்போ நல்லா ஆற வச்சு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியிட்டோம். 15 பல் பூண்டு, 15 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பூண்டு நிறம் மாறணும். மொத்தம் 30 பல் பூண்டு சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு நம்ம உணவில் சேர்த்துட்டு வரதுனால ஹார்ட் அட்டாக் நமக்கு வராது. தினமும் ரெகுலராக வெறும் வயிற்றில் பச்சை பூண்டு 2 சாப்பிட்டுவாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கிட்ட நெருங்காது. இது லோ கொலஸ்ட்ரால் தாங்க பூண்டு, அதனால் கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணும். இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. மூடி போட்டு வேகட்டும். தக்காளி குழஞ்சி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. சிம்மில் 10 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்துருங்க. நம்ம பேலன்ஸ் பண்ணும். விருப்பட்டால் சேருங்க, இல்லைனா தேவையில்லை. ஆனால் வெல்லம் சேர்க்கறதுனால உப்பு, காரம், புளிப்பு 3மே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க.